மக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க இல்லைங்களா? பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு சாயந்தரம் வந்த உடனே நீங்கள் அந்த பிள்ளைங்கிட்ட பேசுங்க. இன்றைக்கி எப்படி பாப்பா இருந்துச்சு ஸ்கூலு? எப்படிடா இருந்துச்சு தங்கம் இன்றைக்கி ஸ்கூலு? ஜாலியாக இருந்துச்சா? அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும்போது அந்த குழந்தைங்க அங்கே என்ன நடந்துச்சுன்றதை நமக்கு தெரியப்படுத்துவாங்க. அப்போ தான் அந்த குழந்தைங்க அந்த குட் டச்சு பேட் டச்சுன்றது என்னான்ட்டு அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது இங்கே என்ன நடந்துச்சுன்னு நம்மக்கிட்ட இன்றைக்கி நம்ம சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா இதே வாழ்நாள் முழுவதும் நம்மக்கிட்ட பிள்ளைங்க என்ன பண்ணிடுவோம், ஷேர் பண்ணிக்கிறோம். அவங்களோட எந்த பிரச்சனையாக இருந்தால் நம்ம கூட ஷேர் பண்ணிக்குவாங்க. இப்போ சமீபத்தில் கூட விஜய் ஆண்டனியோட பிள்ளை கூட இறந்துச்சு இல்லையா? விஜய் ஆண்டனி சாரோடைய பிள்ளை இறந்துச்சு. இப்படி ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யாருமே இல்லாதனால இந்த பிள்ளை மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த பிள்ளை இறந்துருச்சு இல்லைங்களா? தாய் தகப்பனில் ஒருத்தர் உழைக்கணும், ஒருத்தர் பிள்ளைங்களை பார்த்துக்கணும், அவ்வளோதான். 2 பேருமே உழைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா குறிப்பிட்ட வயசு ஒரு குழந்தை வளர மட்டும் நீங்கள் உழைக்கலாம். உழைச்சிட்டு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்காங்க. சேர்த்து வச்சு வீட்டில் இருந்துட்டு இன்றைக்கி லேடிஸுங்களுக்கெல்லாம் வீட்டில் இருந்துட்டு நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு குழந்தைகளை நீங்கள் தாய் பக்கத்தில் இருந்து குழந்தைகளை அரவணைச்சு வளர்த்தாதான் அந்த குழந்தைங்க நல்லாயிருக்கும். 1000 தான் பாட்டி தாத்தா இருந்து பார்த்தாலும் கூட அவங்களால ரெடி பண்ணி கொண்டு ஸ்கூலில் விட முடியும். சில விஷயங்கள்லாம் பழைய ஆட்கள் தானே, சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அது தெரியாது. நார்மலாக அந்த காலத்தில் ஸ்கூலுக்கு போனாங்க, வீட்டுக்கு வந்தாங்க, சாப்பிட்டாங்க, படித்தாங்க, தூங்குனாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. ஸ்கூலில் சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு ரொம்ப டார்ச்சர் ஆரம்பிக்குது. நிறைய டார்ச்சர், நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. அதனால் எல்லோரும் குழந்தைங்க மூலியமாகவே எங்கள் குழந்தைகளுக்கு நடக்குது, பசங்க மூலியமாக நடக்குது, வாத்தியார் மூலியமாக நடக்குது. அப்போல்லாம் வாத்தியாருங்கனால எல்லாம் தலை வணங்குவாங்க. அந்தளவுக்கு அந்த வாத்தியாருங்களை மதிப்பாங்க, டீச்சருங்களை மதிப்பாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை. ஏன்னா பசங்க பேசுகிற பேச்சுங்களும் பசங்க நடந்துக்கிற விதங்களும் பார்த்தாலே பயமாக இருக்குது டீச்சர்ஸுங்களுக்கும் வாத்தியாருங்களுக்கும். அந்த மாதிரி நீங்கள் சாயந்தரம் ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே பிள்ளைங்களோட ஷேர் பண்ணுங்கள். என்ன நடந்துச்சு பாப்பா இன்றைக்கி? என்ன நடந்துச்சுடா? நீங்கள் நல்லா ஸ்கூலுக்கு நல்லா படிச்சிங்களா? என்ன சொல்லி கொடுத்தாங்களா? மேம் சொல்லி கொடுத்தாங்களா? விளையாண்டிங்களா? பிள்ளைங்களோட நல்லா விளையாண்டிங்களா? நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இன்றைக்கி நல்லா இருந்துச்சா? அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலே அந்த குழந்தைங்க சொல்ல ஆரம்பிச்சிருங்க. அப்போ பிள்ளைங்க சொல்ல ஆரம்பித்தாலும் அவங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்நாள் முழுவதும் நீங்கள் என்ன பிள்ளைங்களோட நடவடிக்கையை நீங்கள் கண்காணிச்சிக்கலாம். மக்களை எப்பயுமே குழந்தைகளை தனியாக விட்டுட்டு சம்பாதிக்கணும். அந்த காலத்தில் 2 பேர் சம்பாரிச்சா தான் பிழைக்க முடியும். என்ன மக்களை, நம்ம எவ்வளோ சம்பாரித்தாலும் போதுமா? ஒருத்தன் சைக்கிளில் போகிறான், சைக்கிள் இருந்தால் கொஞ்சம் பைக்கில் தான் நல்லா இருக்குமேனு பைக்கில் ஓட்டுற பார்க்குறோம். பைக்கில் இருந்தால் பைக்கில் போய்ட்டு இருக்கிறப்ப அடுத்தவங்க காரில் போகிறான், காரை பார்த்தா கார் இருந்துச்சா நமக்கு நல்லா இருக்கும்ல, நம்ம எல்லாம் ஃபேமிலியாக போயிட்டு வரலாம்ல அப்படின்னு நினைப்போம். இப்படி தான் மக்களை ஒன்றை பார்த்து நமக்கு ஆசை அதிகமாகறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம குடும்பத்தை கவனிக்காமல் பண ஆசையில் நம்ம எல்லாம் பண்ணுவோம், சுற்ற ஆரம்பிச்சிடுறோம், வேலைகளுக்கு போக ஆரம்பிச்சிடுறோம். வேலைக்கு போகிறது நல்லது. குறிப்பிட்ட வயசு மட்டும் வேலைக்கு போங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தா வீட்டில் இருந்துட்டு வீட்டை கவனிச்சுக்காங்க மக்களை. லேடிஸுங்க அந்த காலத்தில் 10 பிள்ளைங்க இருந்தாலும் அம்மா அவங்க வீட்டில் இருந்தால் பார்ப்பாங்க, சரிங்களா? அப்போ அவங்க தான் வேலைக்கு போய்ட்டு அந்த 10 பிள்ளைகளுக்கு கஞ்சியோ கூழோ, அந்த 10 பிள்ளைங்களுக்கும் அந்த வீட்டில் அன்றைக்கி கஞ்சியோ கூழோ நடக்கும். தட்டில் ஊற்றி கொடுப்பாங்க, அதை சாப்பிடுவாங்க. 4 பறக்கை போட்டால் கூட தண்ணி நிறையா இருக்கும். ஆனாலும் அந்த வயிறு ரொம்ப சாப்பிட்டு அந்த குடும்பம் நல்லா பாதுகாப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை. 10 பேர் வீட்டில் இருந்தாலும் 10 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க. அந்த குழந்தைங்க அனாதைகளாட்டம் சாயந்தரம் கதவுக்கு பக்கத்தில் வெளியே வாசலில் உட்காந்துருக்குங்க. அம்மா எப்போ வரும், அப்பா எப்போ வருவாங்கன்னு. அது ஸ்கூலுக்கு போய்ட்டு அதுக்கு எதுக்குமே ஷேர் பண்ண முடியாது, அமைதியாக இருக்கும். வீட்டுக்கு வரும்போது யார் மேலேயும் அதுக்கு மூட் அவுட் ஆயிரும். அப்புறம் அதுக்கு படிக்குங்க. அது வந்த உடனே ஹோம்ஒர்க்கு படின்னு அதில் துணிச்சு அந்த குழந்தைங்களோட மைண்டே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஸ்பாயில் பண்ணிடுறோம். அதனால தான் மக்கள் இன்றைக்கி வளர்கிற பிள்ளைங்களுடைய மைண்டுங்களாம் சரியில்லை. ஏன்னா தாய் தகப்பன் பக்கத்தில் இல்லை. வர நேரத்துக்கு தாயை பார்த்து அது கூட இருந்து வாங்கினது அரவணைச்சி கூப்பிட்டு அதுங்களுக்கு கை கால் கழுவி விட்டு அது மூஞ்சி கழுவி விட்டு அது சாப்பாடு கொடுத்து அது துணிமணி மாற்றி விடும்போதே குழந்தைங்க ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். அதுதான் மக்களை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது. சம்பாதிங்க மக்களை, வீட்டிலேருந்து சம்பாதிங்க, பிள்ளைகளை பார்த்துக்கோங்க. எல்லாருமே இன்றைக்கி குழந்தைங்கள விட்டு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருந்தால் இன்றைக்கி நாட்டில் கொள்ளை அதிகமாகிடுச்சு. ஏன்னா எவ்வளோ சம்பாதிச்சு நம்ம கழுத்தில் போட்டால் செயின் எடுத்துகிட்டு போயிடுறானுங்க. நம்ம சம்பாரித்து வீட்டில் வச்சா திருடிட்டு போயிடுறானுங்க. எதுக்கு மக்களை? இருக்கிறத வச்சு கஞ்சியை கூழ குடிச்சிட்டு காலத்தை கடத்துங்க மக்களை. நல்லா சமாதானமாக பிள்ளைங்களோட இருந்து வாழ்ந்துக்காங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்க வைக்கணும், இங்கிலீஷ் தான் பிள்ளைகளுக்கு தெரியணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. இங்கிலீஷ் அந்நிய நாட்டு மொழி தான். நமக்கு தேவைக்கு நம்ம அதை படிச்சுக்கலாம். ஏன்னா சில தெரியாதுன்றதுக்காக இன்றைக்கி படித்து இன்றைக்கி தமிழில் படித்தவங்க பெரிய அறிஞர்களாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் படித்தவங்க தான் இன்றைக்கி பெரிய விஞ்ஞானிகளாகவும் இருக்கிறாங்க. தமிழில் படித்தவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க இன்றைக்கி சினிமா நடிகர்களாகவும் பெரிய பெரிய பதவிகளெல்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க மக்களை. மினிஸ்டராக கூட இருக்கிறாங்க, சரிங்களா? அதனால் தமிழ் படித்தா இதாகாது, தமிழ் படித்தா வாழ்க்கைக்கு செட் ஆகாதுன்னா நீங்கள் நினைக்காதீங்க. நல்லா படிப்பு மட்டும் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களை. அது போதும். அதை விட்டு போட்டு பணம் சம்பாரித்து கொண்டு இங்கிலீஷ் மீடியத்தை போட்டு அன்றைக்கி பாருங்கள் அந்த பிள்ளைய கொன்று தூக்கி போட்டு இன்றைக்கி மட்டும் அந்த அம்மாவுக்கு நீதி கிடைக்கல.
கள்ளக்குறிச்சியில். இன்னும் அந்த அம்மா போராடிட்டு தான் இருக்குது. இன்னும் அந்த அம்மா நிற்கல. போராட்டத்தை இன்னும் நிறுத்தல அந்த அம்மா. தனி மனுஷியாக இருந்து தனியாக இருந்து குடும்பம் தகப்பனும் தாயும் வந்து போராடுறாங்க. அதில் தாய் தான் அதிகமான போராட்டம் போடுறது. ஏன்னா தான் 10 மாதம் சுமந்து 10 பிள்ளை இல்லையா மக்களை. அதனால தான் நான் சொல்கிறேன், இங்கிலீஷ் மீடியம் அது இதுன்னு கொண்டு போய் ஹாஸ்டலில் போட்டு நீங்கள் சீரழியாக்காதீங்க பிள்ளைங்கள. நீங்களே வீட்டிலேருந்து படிப்பு சொல்லிக் கொடுங்க, நல்லா படிக்க கொடுங்க. கஞ்சியோ குழோ எல்லாம் ஒட்டுக்க உட்காந்து சாப்பிடுங்க. சமாதானமாக இருங்க மக்கள். அதே நம்ம வாழ்நாட்டில் ஆயுஷ் நாட்கள் நமக்கு கூட்டு கொடுக்கப்படும். பிள்ளைங்களும் நம்மளோட பேச்சு கீழ்ப்படிவாங்க, நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்க.